வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி கிடைக்காம, சரி அந்த ப்ராடக்ட் தேவையில்லாதபடி பல ஜுகாட் வேலை பார்த்து அப்படியே ஓடிட்டு இருந்தேன். ஸோ சர்ப்ரைசிங்காக லாஸ்ட் வீக் வந்து அமேசானில் இந்த ஒரு ப்ராடக்டை பார்த்தேன். ஸோ எதை பற்றியுமே யோசிக்காமல் டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடுச்சு. நானும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி MotoVlog பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது ஒரு நல்ல ஆக்ஷன் கேம் ஆகணும் அப்படின்றது தான். அட்வென்ச்சர் பண்ணுற எல்லாருமே ஒரு ரக்கடாக நல்ல டியூரபிளாக ஹை குவாலிட்டியில் இமேஜ் அண்ட் வீடியோ கொடுக்குற மாதிரி ஒரு டிவைஸ் தான் வந்து எதிர்பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டில் இப்போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 5,000 to 50,000 வரைக்கும் ஆக்ஷன் கேம்ஸோட வெரைட்டி போயிட்டே இருக்குது. நான் ஆக்ஷன் கேமில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறது இந்த ஒரு 2 பிராண்ட்ஸ் தான். ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் லாஸ்ட் இயர் வந்து GoPro Hero8 லான்ச் பண்ணாங்க. ஸோ நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் டக்குன்னு வந்து ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்டேன் GoPro Hero8க்கு. ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு நான் வாங்கி. ஸோ இது வரைக்குமே வந்து என்ன ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, டைம் லேப்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக அமேசிங்காக வந்து எனக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு. பட் இது எல்லாமே ஆடியோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாத வரைக்கும் தான். GoPro Hero8 பொறுத்த வரைக்கும் ஆடியோன்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. ஸோ ஒரு ஆடியோ நம்ம எக்ஸ்டர்னல் ஆடியோ பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதில் முதல்ல வர்றது இந்த ஒரு குட்டி பையன். ஸோ இவன் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஆடியோ வந்து பிக் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5K கிட்ட வந்துடும் அப்ராக்ஸ். அண்ட் இது இல்லாமல் இது கூட ஒரு லாவியர் மைக் இல்லைன்னா உங்களோட ஆன் கேமரா மைக்கை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோ பிக் பண்ணணும், பெஸ்ட் குவாலிட்டி ஆடியோ பிக் பண்ணணும் அப்படின்னா இது இருந்தால் மட்டும்தான் நடக்கும். வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இதுக்கு கிடையாது. அவ்வளோதான், இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டோம், ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ரொம்ப தப்பு. GoPro Hero8 பொறுத்த வரைக்கும் அதோட சைட் விண்டோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைட் டோரை ஓப்பன் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ சைட் டோர் ஓப்பன்லேயே இருந்ததுன்னா பேட்டரி லூஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மெமரி கார்டு ஸ்லாட்ல இருந்து உங்கள் மெமரி கார்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோட இதை போடுறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் நீங்கள் Hero7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாகவே உங்களுக்கு அது இதுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டோட அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். ஸோ அதில் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி டோர் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் ஆன்லைனில். அப்போ தான் வந்து AliExpress அண்ட் ஸ்னாப்டீலில் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருந்தது. ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஆல்மோஸ்ட் 45 days வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,000 to 1,500 வரைக்கும் ரேஞ்சஸ் இருந்தது. ஸோ நான் எனக்கு அப்போ அது பெருசாக தோணலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கணும்னு நினைக்கும் போது லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷிப்பிங் பாசிபிளே கிடையாது. ஸோ அந்த டைமில் தான் அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து இருந்தது. ஸோ நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குது ஏதா இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமா தான் அன்பாக்சிங் பண்ணணும். வாங்க பார்ப்போம். யா, ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். எதுவும் பெருசாக இன்ஃபோ கொடுக்கல. இதோட MRP 690. மும்பைலேருந்து. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. கவர் அப்படி இது செட் ஆகுமான்னு தெரியல. போட்டு தான் பார்ப்போமே. ஓகே, இதுதான் என்னோட GoPro Hero8. நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே அந்த ஸ்லாட் இருக்காது. வேற நம்ம இப்போ வாங்கினதில் இந்த ஸ்லாட் இப்போது இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அப்படி இல்லை இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க. இதை வந்து ஹேங் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஹெல்மெட்டில் நம்பி இதை ரைட் பண்ண முடியாது. ப்ளஸ் உங்கள் பேட்ரி வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ ரெக்கார்ட் நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படின்ற ஒரு டிஸ்டர்பிங் தாட்டோடவே நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு இஷ்யூ இருக்காது. போட்டுட்டு ஃபிட் ஆகும்னு நம்புகிறேன். யா பிளாஸ்டிக் அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, அதோட வேலையை அது செய்யும். ப்ளஸ் இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்றதும் என்னால் எடுத்துக்க முடியாது. இங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்பியும் வந்து நம்ம வாட்டரில் டிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்போவுமே இதை வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு இதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதோ ஃபால்ஸ்லையோ இல்லை இதுலையோ போய் குளிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை போட்டுட்டு இதில் போங்க. இதை நம்பி இறங்க வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஒரு டக்ட் டேப் போட்டு சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கும். சரி வாங்க, இப்போது இது எப்படி ஹெல்மெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Okay. Yes. So, இது பக்கா. அவ்வளோதான். இதை இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு லாவ்லியர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஹெல்மெட் மைக் செட்டப் முடிஞ்சுது. சீக்கிரமே இந்த லாக்டவுன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அப்படியே எடுத்துட்டாலும் இன்டர்ஸ்டேட்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்கும்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரைடு அப்படின்றது ஒன்று திங்க் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, கீப் ஸ்மைலிங், மகிழ்ந்திருங்க.